நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துடுச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ தான் வந்துச்சு. அதோட முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது பிடிச்ச ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதே ஆப்ஷனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா இனிமேட்டு உங்களோட வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை கேமிங் பற்றி பிடிக்குன்னா கேமிங்ஸுன்னு தனியாக சேனல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சாலும் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஸோ உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ கேட்கும். ஸோ இங்கே சேனலோட நேம் கேட்கும், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினான வந்து பார்த்தீங்கன்னா நேமும், ஆல்ரெடி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அந்த நேமும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு கேம் பிளேவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வீடியோஸ் தான் அந்த மாதிரி எதாவது பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு சேனல் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கேமிங் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சம்மந்தப்பட்டதை எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்கன்னா இதில் இந்தியான்றதை செலக்ட் பண்ண ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிரேசில் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவிஸ் வருது இல்லை வந்து நல்ல மூவிஸ் வருதுன்னா மேபி இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட் வர்றது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்கள் யூடியூபராக நீங்கள் இல்லை வந்து சோஷியல் மீடியாவிலாம் நிறையா ரன் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் ஆனால் இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவும் இல்லை. இந்த அப்டேட் வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது கைஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் பழைய அப்டேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்கேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பழைய அப்டேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்போ ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. முன்னாடி கீழே இருக்கும், கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சைட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக்னு வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. நான் மட்டும் தான் இந்த இதில் குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சேனல் போகிறேன்னா ஸோ நீங்கள் வந்து எதுவும் மெசேஜ் பண்ண முடியாது. அவங்க மட்டும் தான் உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். அதாவது அந்த ஓனர், அதாவது அந்த க்ரியேட்டரோட ஓனர் மட்டும் தான் அங்கே மெசேஜ் பண்ண முடியும். நீங்கள் அங்கே எதுவுமே மெசேஜ் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபைண்ட் ஏ சேனல் கொடுத்தீங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை மேலே சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க, அதில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ தமிழ்னு சர்ச் பண்ணோன்னே அங்கே என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய சேனல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபோக்கஸ்ன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்யா தமிழ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிகைன் வுட் சினிமாஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் யூடியூபோட லிங்க்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனல் லிங்க்கு இது கொடுத்து நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நல்லா இருக்குன்றது அப்டேட் ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.